இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் புகழ்பெற்ற ராப் பாடகர் வேடனை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இசை நிகழ்ச்சி முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று நண்பர்களுடன் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாலாஜி வழங்கலாம் கேட்கலாம். பாலாஜி, மேலும் என்னென்ன குற்றங்கள் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கு? ஷியாம், கேரளாவில் பார்த்தோன்னா பிரபல யூடியூப் பிரபலம் ராப்பர்ஸ் வேடன் என அழைக்கப்படும் ஹரிதாஸ் முரளி என்பவர் தான் இந்த பிரபலம். அதாவது பார்த்தோன்னா கேரளாவில் பல்வேறு வகையான இசை ஆல்பங்களை வெளியிட்டு பல லட்சக்கணக்கான நண்பர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். இந்த சூழ்நிலை பார்த்தோன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோன்னா ஒரு இசை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கொச்சியில் உள்ள வைட்டிலா என்ற பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பார்த்தோன்னா தனது நண்பர்கள் 8 பேருடன் இணைந்து அவர் கஞ்சா பயன்படுத்தியதாகவும் போதை வஸ்து பயன்படுத்தியதாகவும் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தாங்க. இதனை அடுத்து காவல்துறையினர் அங்கே சென்று பார்த்தபோது அனைவருமே போதை மயக்கத்திலும் கஞ்சா பயன்படுத்தியதாகவும் அங்கு கஞ்சா தயாரிக்கவும் கஞ்சாவை பயன்படுத்தி இயந்திரங்களை வைத்திருந்ததாகவும் கூறி நம்ம ராப்பர் வேடன் உள்ளிட்ட 8 பேரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவர்கள் கைது செய்தனர். பின்னர் பார்த்தோன்னா காவல்துறையினர் அவர்களை சொந்த ஜாமீன் விட்ட நிலையிலுமே பார்த்தோன்னா ராப்பர் வேடன் கழுத்தில் ஒரு சிறுத்தை பல் மன்னிக்கவும் புலிப்பல்லை அணிந்திருந்தார். அதாவது இந்தியன் சட்டப்படி பார்த்தோன்னா இந்த மாதிரி வனவிலங்குகளை வேட்டையாடி அதன் பொருட்களை வைத்திருப்பதும் அதனை நகையாக அணிந்திருப்பதும் சட்டப்படி குற்றம். இதனை அடுத்து பார்த்தோன்னா இந்த வழக்கு வனத்துறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. தற்போது பார்த்தோன்னா வனத்துறையினர் ராப்பர் வேடனை கைது செய்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. ஷியாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.